மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையின் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் திரும்ப முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக கல்லூரி மாணவர் சென்ற இருசக்கர வாகனம் மோதிய பதைப்பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பாலவெளி கிராமத்தை சேர்ந்த வீராசாமி இவர் முதியவர். இவர் மன்னமந்திரியில் உள்ள ஏவிசி தனியார் கல்லூரியில் கேண்டீன் நடத்தி வருகிறார். இந்த நிலையில கடந்த 28ஆம் தேதி கேண்டீனில் இருந்து பாலவெளியில் உள்ள தனது வீட்டிற்கு செல்வதற்காக மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையிலிருந்து சென்றிருக்கிறாரு. அப்போது சாலையின் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக வீட்டின் அருகே சாலையின் இருபுறத்தையும் பார்த்துவிட்டு வாகனத்தில் திரும்பியுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த அதிக திறன் கொண்ட வாகனம் வீராசாமியின் வாகனத்தின் மீது மோதியதில் வீராசாமி அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டு நிலை குலைந்து வீசப்பட்டார். இந்த நிலையில் அங்க அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தாங்க. ஆனா வீராசாமி 108 செல்லும் பொழுது பாதி வயதிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செம்மனார் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஏவிசி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் திருக்கடையூர் பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் என்ற மாணவன் அதிக வேக திறன் கொண்ட இருசக்கர வாகனமான யமஹா R15 என்ற வாகனத்தை ஓட்டி தெரிய வந்தது. இந்த நிலையில இதில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவனையும் அரசு மருத்துவமனை சேர்த்து இருக்காங்க. தற்போது மாணவன் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறாரு. இந்த நிலையில 2 இருசக்கர வாகனங்களும் மோதி தூக்கி வீசப்படும் நெஞ்சை பதபத வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் சாலையில இந்த சாலையில அதிகமாக விபத்துகள் ஏற்படுவதாகவும் உடனடியாக இங்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும், மேலும் கல்லூரி மாணவர்கள் குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்றும் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஷாம், விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.